நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எல்லாரும் அண்ணனுக்கு பறிச்சு பேசுறீங்களே தவிர யாராவது என் நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்களா? இது பாரு செல்லம்மா, உன் மேல நான் பரிதாபப்பட்டிருப்பேன். இவரை நீ ஜெயிலுக்கு அனுப்பாம இருந்திருந்தீனா, என் புருஷனை நீ ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் நான் எப்படி உன் மேல பரிதாபப்பட முடியும்? உனக்கு உன் புருஷன் முக்கியம்னா எனக்கு என் புருஷன் முக்கியம். அக்கா வேடுங்கக்கா, அவங்க கிட்ட போய் புருஷன் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு. அவங்க புருஷனை சமையல்காரனால வச்சிருக்காங்க. பேசாத. இன்னொருத்தி புருஷனும் வீட்டுல வச்சு பூட்டி வச்சிருக்க பாரு. நீ எல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு அருகதை கிடையாது. இங்க பாரு செல்லம்மா, அடிச்சு பல்ல உடைச்சு. செல்லம்மா, ஏன் அனாவசியமா வார்த்தையை விட்டுறீங்க? ஸ்னேகா, இது கோர்ட் வாசல். இங்க அனாவசியமா நின்று தகராறு பண்ண வேண்டாம். அதையும் மீறி நீங்க தகராறு பண்ணீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நீங்க லஞ்சம் கொடுத்து வாங்க பார்த்ததா நான் உங்க மேல கேஸை போட்டு உங்களை உள்ள தூக்கி போட்டுருவேன். முதல்ல நீங்க ரொம்ப பேசாதீங்க சார். என் கூட ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாமா அப்படின்னு கெஞ்சினவர் தானே நீங்க? ஆமா ஆமா ஆமா, நல்லா எடுத்தோம்ல. தோல் மேல கையை போட்டுட்டு அது சாக்கு தெரியுமா? விடுங்க அவினாஷ், இது சாக்கடை. இது மேல கல்லு விட்டு எரிஞ்சுக்கினா நமக்கு தான். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஆச்சரியமா இருக்கு அண்ணி. எவன் நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்காளோ அவளோ உங்க பக்கத்துல வச்சிருக்கீங்க பாருங்க. அது நினைச்சாதான் எனக்கு வெறுப்பா இருக்கா? இவளை விடு, இவளை கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம். ஆனா நீ கூடவே இருந்து கழுத்த இருக்கிறவளாச்சே, உன்னதான் நம்ப கூடாது. என்ன பார்த்தா கழுத்து அறுத்து சொல்றீங்க? அண்ணன் ஜெயில இருக்கிறத பார்த்து வருத்தப்படுறதா இல்ல என் புருஷன் நடக்க முடியாததை பார்த்து அழுவுறதா? என்ன பண்றது தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். நீ ஒன்னும் எந்த தவிப்பும் தவிக்க வேணாம். இப்ப எடுத்துக்க, இன்னையிலிருந்து உன் வாழ்க்கைக்கு நான் தான் முதல் எதிரி. எத்தனை நாளைக்கு என்ன ஜெயில வைக்க போற பாக்குற? நானும் ஜெயில இருந்து வெளியே வருவேன், நிரபராதின்றதை நிரூபிப்பேன். அப்புறம் இந்த சமுதாயம், உறவுக்காரங்க, பிசினஸ் எல்லா விஷயத்திலையும் உன்னை தோக்கடிச்சு கதற கதற அழ விடுவேன். அப்படியா? ஆமா. அப்ப நீங்களும் ஒண்ணு முடிவு பண்ணிக்க. நீங்க எனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் அத்தனைக்கும் பதில் கொடுப்பா இந்த செல்லம்மா. என்னுடைய முழு அவதாரத்தை நீங்க அப்ப பார்க்க போறீங்க. ஆனா நானா உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களை அண்ணனா நினைச்சிட்டு இருக்கேன். நீ என் தங்கச்சியே இல்ல, நீதான் என் முதல் எதிரி. செல்லம்மா, இதுக்கு தான் இங்க நிக்க வேணாம்னு சொன்னேன், கிளம்ப சொன்னேன். அவங்க பேசினது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் போய் மற்ற கேசஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. அண்ணே, என்னப்பா? அதான் ஜாமீன் கிடைக்காம அவ பண்ணிட்டாளே. நீ வீட்டுக்கு போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. அது இல்லனே, இன்னைக்கு நீங்க தான் மனையில உட்காந்து ரத்னாக்கு தர்ப்பணம் பண்ணணும்.
உங்களால வர முடியாதுன்னு ஆயிடுச்சு. அதனால மனசுக்குள்ள கடவுளை வேண்டிட்டு அன்னையே எல்லா காரியம் பண்ணட்டும்னு அவங்க கிட்ட கொடுங்கண்ணே. என் பொண்ணுடைய கடைசி காரியத்தை கூட ஒரு அப்பனா இருந்து என்னை செய்ய விடாம பண்ணிட்டாலே செல்லம்மா. அழாதீங்கம்மா. என்ன வயசு? சாகர வயசா? அநியாயமா இப்படி பண்ணிட்டாளேம்மா. 16 நாளைக்கு முன்னாடி கேள்வி கேள்வின்னு என்னை சுத்தி சுத்தி வந்தாளேம்மா. இப்போ அவ போயிட்டாளேம்மா. நான் உசுரோட இருக்கேனே. அம்மா, எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டேன். என் பேத்தி கல்யாணத்துக்கு சீர் சனத்து செய்யறதுக்கு அலைஞ்சு திருச்சி வாங்க வேண்டியண்ணா. இன்னைக்கு கர்மாதிக்கு எல்லா பொருளையும் வாங்கிட்டு வர வேண்டியதா போச்சு. ரத்னா, வாங்கக்கா. மாமா வரல? ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? அவர் காலையிலேயே எழுந்திரிச்சு கோர்ட்டுக்கு போயிட்டாரு. மாமா ஜாமீன்ல வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாமே. எனக்கு என்னமோ ஜாமீன் கிடைக்கும்னு தோணல. அண்ணே, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அக்கா போகும்போது மாமாவை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. கோர்ட்ல என்ன நடக்க போதோ தெரியல. முத்தழகி வேற செல்லம்மாவை அரைஞ்சிருக்கா. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு செல்லம்மா என்ன பண்ண போறாளோ? அரசாங்க வக்கீல் இப்ப நம்ம பக்கம் இருக்காரு. அன்னைக்கு முத்தழகி அழுகை பார்த்துட்டு நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், உங்க வீட்டுக்காரர் ஜாமீன்ல வர்றதுக்கு நான் எந்த விதத்திலையும் தடையா இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஜாமீன் கிடைக்காதுன்னு நினைச்சுதான் நானும்
நம்ம சோழகிட்ட தர்பகட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். மாப்பிள்ளைகிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். எல்லாம் கடவுள் விட்ட வழி. கவிதா, இன்னுமா மணி அரசுக்கு உடம்பு சரியாகல? ஏன் அவர் வரல? இல்லக்கா, நான் தான் அவரை வர வேண்டாம்னு ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். குழந்தைய கூட அம்மா கிட்டே விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்? அன்னைக்கு மாதிரி செல்லம்மா தகராறு பண்ண வந்தா இவர் உடனே அக்கான்னு போய் ஒட்டிப்பாரு. அப்படி ஒட்டக்கூடாதுன்னு தான் ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். பயப்படுறியா? சின்ன பொண்ணு பயப்படாம என்ன பண்ணுவா? எங்களையே செல்லம்மா என்ன பாடுபடுத்துறா. சாவ் வீட்டுக்கு வந்து உரிமைன்னு சொல்லி தகராறு பண்ணவளாச்சே. மாப்பிள்ளைய தூக்கு மேடைக்கு அனுப்புற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னவ அவர் ஜாமீன்ல வெளியில வராம இருக்க என்னென்ன பண்ண போறாளோ. செல்லம்மா செல்லம்மான்னு எல்லாரும் தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆனீங்க. ஆனா இன்னைக்கு அந்த செல்லம்மா நம்ம மாறிலே முட்டிட்டா. இருக்கட்டா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வராமலா போகும். பேஷா நல்ல காலம் வந்துடும்னா, குரு வக்கரம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் தலைக்கீழே மாறிடும்னா. பொண்ணோட தோப்பனார் வந்துட்டாரா, காரியத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஏய், முத்தலையை வந்துட்டாடி. என்னங்க ஏமுத்தழகி, ஏண்டி அழுதுகிட்டே வர? மாப்பிள்ள வரல? எதையும் சொல்லாமலேயே போற? முத்தலகி, ஏமா அழுதுகிட்டு இருக்க? மாப்பிள்ளைக்கு ஜாமீன் கிடைச்சதா இல்லையா? ஜாமீன் கிடைச்சிருந்தா அக்கா ஏன் அழறாங்க? ஜாமீன் கிடைக்க விடாம அந்த செல்லம்மா தான் ஏதாவது பண்ணிருப்பா. அக்கா சொல்லுங்கக்கா, நீங்க பேசாம இருக்கிறது எல்லாருக்கும் டென்ஷனா இருக்கு. பெயில் கிடைச்சதா இல்லையா? ஒருவேளை மாமா அந்த ஸ்னேகா கூட வந்துட்டு இருக்காரா? இல்ல, உங்க மாமாவுக்கு பெயில் கிடைக்கல. அவரை நம்மளால காப்பாற்றவே முடியாது போல இருக்கு கவிதா. என்னக்கா, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? முதல்ல நடந்ததை சொல்லுங்க. இங்க இருந்து புறப்படுற வரைக்கும் மாமாவை நிச்சயமா கூட்டிட்டு வந்துடுவேன்னு சொன்னீங்கல்ல. அந்த அரசாங்க வக்கீலும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாருன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் மாமாக்கு பெயில் கிடைக்கல? எனக்கு தெரியும், இன்னைக்கு மாப்பிள்ள வரமாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் 16வது நாள் காரியத்துக்கு வந்து ஒரு அப்பாவா கர்ம காரியம் பண்ணி என் பேத்தி ரத்தாவுடைய ஆத்மா சாந்தி அடையக்கூடாதுன்னு தான் அந்த செல்லம்மா நினைச்சிருப்பா. செல்லம்மா, இந்த பாவுன்னு சும்மா விடாதுடி, சும்மா விடாது. நாங்க எங்க குழந்தைய எழுந்து நிக்கிற மாதிரி நீயும் ஒரு நாள் உன் குழந்தைய எழுந்து நிப்படி, நிப்ப. ஏங்க, நீங்க கூட தானே போனீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். என்ன வள்ளியம்மா சொல்றது? கூட பிறந்தவளே இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அன்னை கஷ்டப்பட்டு அரசாங்க வக்கீல் கை காலில் விழுந்து அவரை சரி பண்ணி வச்சிருந்தாங்க.
ஆனா நம்ம செல்லம்மா அந்த குடிகார வைக்கல அவினாஷை வச்சு நம்ம எண்ணத்தையெல்லாம் தவிடுபொடி ஆக்கிட்டாங்க. என்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு என்னால முடியற எல்லா உதவியும் செய்யறேன்னு சொன்ன அந்த அரசாங்க வக்கீல் கோர்ட்ல அவருக்கு எதிராக எப்படி வாதாடினான்னு தெரியுமா? நான் கண் கலங்கி நிக்கிறேன். ஆனா அந்த செல்லம்மா எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறா. ஏங்கா அவளை பத்தி தான் நமக்கு தெரியுமே. இடியே நம்ம பக்கம் விழுந்தாலும் அப்படியே ஒதுங்கி நின்னு வேடிக்கை தானே பாப்பா. சும்மா அவளை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. விடுமா, எல்லாம் நம்ம தலையெழுத்து. முத்தழகி, இப்போவாவது உலகத்தை புரிஞ்சுக்கம்மா. அந்த செல்லம்மா நமக்கு எப்பவுமே வேண்டப்பட்டவளா இருக்க மாட்டா. செல்லம்மா இருக்காளே, காதுல புந்த எறும்பு மாதிரி. அதை எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு உறுத்தல் இருக்கும் பாரு, அதான் அந்த செல்லம்மா. சரி, ஆக வேண்டியதை பாருங்க. சோலை மாமா, மாப்பிள்ளை கிட்ட தர்ப்பக்கட்டு கொடுத்து வாங்கிட்டியா? அன்னிதான் மாமா அண்ணன்ட்ட கொடுத்து வாங்கினாங்க. தர்ப்பக்கட்டை வாங்கும்போது அண்ணா அழுக இருக்கே, என்னால மறக்கவே முடியல மாமா. ஆனா இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒண்ணு மட்டும் சொல்றேன். உலகத்துல யாரு வேணாலும் மன்னிச்சிருங்க, அந்த செல்லம்மாவை மட்டும் மன்னிச்சிடாதீங்க. மன்னிச்சிடாதீங்க. அக்கா அக்கா, நீங்க எதுக்கு அழறீங்க? நான் இருக்கேன்க்கா உங்களுக்கு. அந்த செல்லம்மா எனக்கா செல்லம்மா? செல்லம்மா மாதிரி 10 செல்லம்மாக்கா நானு. அவ்வளவு ஒரு வழி பண்ணலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. முதல்ல தர்பையை எடுத்து ஐயர்கிட்ட கொடுங்க. இப்படி உனக்கு காரியம் பண்ற மாதிரி பண்ணிட்டு போயிட்டேடி. प्रतिवत्रजे जगदपितरो वन्दे पार्वती परमेश्वरो गंगे जमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सन्त कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु अपवित्रः पवित्रो वा सर्वावस्थाकरोपरेते साम्प्रतिज्ञानं समाप्यामि।
என்னடி இங்க வந்து நின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? வள்ளியம்மா, உள்ள காரியம் நடந்துட்டு இருக்கு. இங்க எல்லாரையும் கூட்டு வந்து மாநாடு நடத்திட்டு இருக்க. முடியலைங்க, என்னால முடியல. நாம தூக்கி வளர்த்த பொண்ணுக்கு நாமளே காரியம் பண்றது ரொம்ப அநியாயமா இருக்குங்க. பசுபதயே நமஹ. ஓம் ருத்ராய நமஹ. ஓம் ருத்ராய நமஹ. ஓம் ஹீதாய நமஹ. ஓம் மஹவே நமஹ. பித்ருதேவதாப்யோ. அக்கா நிலைமையில மட்டும் நான் இருந்திருந்தா இந்த நிமிஷமே செத்து போயிருப்பேங்க. அவளும் செத்திருப்பாமா. அவ உயிரை நாங்க புடிச்சு வச்சிருக்கோம். செல்லம்மாவும் இதே மாதிரி கதறி கண்ணீர் விடுறத நாங்க பார்க்கணும் இல்ல, அதனாலதான். வெறுமனே அந்த செல்லம்மா மேலே நமக்கு எல்லாம் கோவம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப சீக்கிரமே ஆறிடும். ஆனா அந்த செல்லம்மா நமக்கெல்லாம் செஞ்சது திட்டமிட்ட துரோகம். அந்த துரோகத்தோட உச்சம்தான் ரத்னா செத்தது. நம்ம ரத்னா செத்தது. தங்கச்சி, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. என்ன திட்டம் போட்டு நமக்கெல்லாம் செல்லமா துரோகம் பண்ணிருக்கா? யோசிச்சு பாருங்க. நாமெல்லாம் சொத்தை பிரிச்சுக்கிட்டு தனித்தனியா போனப்ப செல்லம்மாவும் முத்தழிகைக்காவும் எப்படி இருந்தாங்க? ஜென்ம பகையோட தானே இருந்தாங்க. ஆனா திடீர்னு அந்த செல்லம்மா அக்கா கிட்ட பாசத்தை காட்டி என்ன பண்ணா? கடற்கரை மாமா மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாளா இல்லையா? அதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம்? நீங்க சொல்லுங்கம்மா, என்ன அர்த்தம்? ஏ கவிதா, நீ சொல்லு, என்ன அர்த்தம்? வேற என்ன அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டிய நிரந்தரமா பிரிக்கணும்னு அர்த்தம். முதல்ல ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டா. அப்புறம் முத்தழகி அக்கா கிட்ட இருந்து ரத்னாவை பிரிச்சு மாமா கிட்ட கொண்டு போய் விட்டா. அங்க இருந்த அந்த ஸ்னேகா நம்ம ரத்னாவை கடத்தி என்னெல்லாம் கொடுமை நடந்துச்சு. வள்ளியம்மா, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? நடந்ததெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பதான் உங்க தங்கச்சி செல்லம்மாவோட வஞ்சனையே உங்களுக்கு புரியுங்க. அக்கா, நீ சொல்லுக்கா. முத்தழகி அக்கா கிட்ட இருந்து ரத்னாவை பிரிச்சு எதுக்கு அந்த பாழா போன ஸ்னேகா வீட்டுல விட்டா? அப்பவே அந்த செல்லம்மா எதிர்பார்த்திருக்கா இப்படி ஏதாவது நம்ம ரத்னாவுக்கு நடக்கணும்னு. ஆனா அப்படி எதுவும் நடக்காம வேற ஒண்ணு நடந்துடுச்சு. மாமா முத்தழகி அக்கா கிட்ட ரொம்ப பெரியமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரத்னாவும் இங்க வந்து சேர்ந்துட்டா. என்னடா நம்ம திட்டம்லாம் எப்படி ஆயிடுச்சேன்னு வடமலைய யாரோ குத்துன பழிய அவ மாமா மேல போட்டு மாமாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா. இப்போ மாமா ஜெயில்ல, முத்தழகி அக்கா அனாதையா இருக்காங்க. இதுதான்மா, இதுதான் அந்த செல்லம்மாவோட திட்டம். அது நடந்துடுச்சுங்க. இனிமே நம்ம சும்மா இருக்க கூடாது.
எப்படியாவது அக்காவையும் மாமாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அந்த செல்லம்மாவை நம்ம குடும்பத்துல இருந்து பிரிச்சு அவளை அனாதையா நிக்க வைக்கணும். எந்த நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நாம அவ வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது. அவளும் நம்ம வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது. भवस्य देवस्य सुताय नमः ओम दत्तुञ्जाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् पितृदेवताभ्यो नमः समस्तोपचारान् समर्पयामि ओम पितृभ्यो नमः ओम पितामहेभ्यो नमः ओम प्रपितामहेभ्यो नमः ओम समस्तोपचारान् समर्पयामि. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒரு விஷயம், அவங்க முத்தழகி அக்காவை பழி வாங்கிட்டு சும்மா இருப்பாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்தது நம்ம மேலதான் கோவத்தை காமிப்பாங்க. என்னடி சொல்ற? ஏன் சோழியும் மணியரசையும் பழி வாங்க போறா? அதான் எங்க குடும்பத்துக்கு எல்லா துரோகம் பண்ணிட்டாளே, இன்னும் மிச்சம் மீதி ஏது? ஐயோ, என்னம்மா நீங்க புரியாம பேசுறீங்க? அவங்களோட கேண்டீனை நடத்துறது யாரு? இதோ சோழ மாமா. வீடு, காரு, தோட்டம், துறவு எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து எழுதி வாங்கினது யாரு? நாம தானே. சும்மா விட்டு இருந்துருவாங்களா? அதனால இனிமேலாவது நாம எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும். மாமா, நீங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சகோதரி பாசம்னு உருகுனீங்க, தலையில கல்ல தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்போ உன் புருஷனை மட்டும் அந்த செல்லம்மா சும்மா விட்டுருவாளா? விட மாட்டாங்கன்னா தெரியும். அவங்க சும்மா விட்டாலும் அந்த நரம்பு அமுதா சும்மாவே விட மாட்டான். அதனாலதான் உடம்பு சரியில்லாத என் வீட்டுக்காரரை இங்க வர வேண்டான்னு ஊருக்கு அனுப்பி வச்சிட்டேன். அவ மட்டும் என் புருஷன் மேல கைய வச்சா அவளை உண்டலன்னு பண்ணிடுவேன். நீ அம்மா கவலைப்படுற? அப்படி மட்டும் என் மச்சானுக்கு ஏதாவது நடந்ததுன்னா அந்த வாசுப்பையில வெட்டி போட்டுட்டு அமுதாவை வெந்தவே ஆக்கிடுவேன். ஏய், எதுக்கு எல்லாரும் வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க? செல்லம்மா நம்ம குடும்பத்தை கெடுப்பான்னு பயந்தா எதுக்கு நம்ம சும்மா இருக்கணும்? அதனால முதல் அடி நம்ம அடியா இருக்கணும். உடனே கிளம்பி செல்லம்மா வீட்டுக்கு போய் ரணகலப்படுத்திடுவோம். அங்க நம்ம போடுற சண்டையில நம்மளை பத்தி அவ நினைக்க கூடாது. கிளம்புங்க உடனே எல்லாரும். போதும், இந்த உறவெல்லாம் போதும். தங்கச்சி மாப்பிள்ளைங்கிறதெல்லாம் மறந்துட்டேன். தயவு செஞ்சுங்கிறது போறீங்களா? என்ன சொன்னது புரியல? ஏன் இங்க நிக்கிறீங்க? போங்க வெளியே. ஆவுன்னா கண்ணை கசக்கிட்டு வந்து அழ வேண்டியது. என்னங்க போதுங்க. வீட்டுக்கு வந்த மருமகன் கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? சும்மா நடந்ததே பேசிட்டு இருக்கீங்க. ஏமா மருமகன் சொல்ற அந்த உரிமை தானே கேட்கறான். மாமா, அவரே கோவமா இருக்காரு. நீங்க எதுக்கு சும்மா பேசி கோபத்தை கிளப்புறீங்க? விடுங்க அண்ணி. அண்ணன் ஆபரேஷனுக்கு பணம் கொடுக்காதது தப்புதான். அண்ணன், நீங்க என்ன திட்டுங்க அண்ணன். இவரை எதுவுமே சொல்லாதீங்க. நீங்க கொடுத்த இடத்தை விக்கலான்னு ஐடியா கொடுத்ததே நான் தான். அந்த இடத்துல பிரச்சனை வரும்போது உங்களுக்கு போன் பண்ண சொன்னதும் நான் தான்.
நீங்க பணம் தரேன்னு சொன்னதும் அந்த பணத்தை வாங்கிக்கங்கன்னு சொன்னதும் நான் தான். எல்லா தப்புமே நான் தான் பண்ணிருக்கேன். நீங்க என்ன திட்டுங்கன்னு இவரை திட்டாதீங்க. அமுதா, என்னம்மா பேசுற நீ? பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது வாசுவோட அம்மா தானே? அப்ப வாசுவோட அம்மா. சார், இப்ப எதுக்கு எங்க அம்மாவை இழுக்கிறீங்க? பணம் கொடுக்காதது தப்புதான். அதுக்காக உங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அனாவசியமா பேசாதீங்க. வாசு, நீ சும்மா இரு. நான் எதுவும் பேசலீங்க. என்ன நீ பேசாதங்கிற? அவர் பேசாம நிக்கிறாரு. என்ன நாடகமா? இது பாரு, பணம் கொடுத்தது நானு, அதுல எனக்கு உரிமை இருக்கு. எனக்கு ஒரு நெருக்கடின்னு பணம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நல விசாரிக்க மட்டும் வந்துருவாங்க. 4 சாத்துக்குடியை தூக்கிட்டு. இந்த சாத்துக்குடிக்காக தான் அலையிறனா? முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. நான் வரேங்க. வாசு, நான் ஒன்றும் கோவப்பட்டு போகலீங்க. சாரி மேல கோவமா இருக்காரு. நான் கிளம்புறேங்க. உங்க தயவுல வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். வீடு கரகப்பிரவேசத்துக்கு அமுதா வந்து கூப்பிடுவா. கண்டிப்பா நீங்க வரணும். ஏப்பா, நீங்க எங்களை எல்லாம் கூப்பிட மாட்டீங்களோ? அவ்வளவு மரியாதை கெட்டு போச்சா எங்களுக்கு? மாமா ஏதோ வருத்தத்துல பேசுறாங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. வாசு, நீங்க கிளம்புங்க, நான் கண்டிப்பா வரேன். யாரும் வரமாட்டாங்க. அண்ணே, நான் முத வாங்குற வீடுன்னு அதுல கண்டிப்பா உன் காலடி படணும். என் காலடி எப்படிமா படும்? இந்த வீல் தான் படும். வேணா அனுப்பிச்சு வைக்கிறேன். அமுதா, உங்க அண்ணன் கோவமா இருக்காரு. நம்ம போலாம். இந்தா கொடுத்துட்டு வா. சரிம்மா, நீ போ. ஓ, நீ இங்கதான் இருக்கியா? நான் சொல்லல இவதான் எல்லாத்துக்கும் காரணம்னு. இன்னைக்கு மாமா ஜெயில்ல இருக்கிறதுக்கு காரணம் இதோ நிக்கிறாரே, இந்த ஆள் விட்ட புருடாதான். ஏய், என்ன இந்த ஆள் அந்த ஆள் மரியாதை பேசிட்டு இருக்க? அடிச்சு பல்லெல்லாம் அடிச்சிருவியா நீ? நீ பல்ல உடைக்கிற வரைக்கும் நாங்க என்ன சும்மா இருப்போமா? என்ன பண்ணுவீங்க? கவிதா தான் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. என்னமோ பேச வந்துட்டீங்க. ஏன் இப்படி வீட்டு வாசல்ல நின்னு சத்தம் போடுறீங்க? தயவு செஞ்சு போங்க. உங்களை கை எடுத்து கும்பிட தயவு செஞ்சு போங்க. செல்லம்மா, கொஞ்சம் இரு. நான் தான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன். எதுக்கு? உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு கேட்டு போக வந்தோம். எனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியும், என் குடும்பத்துக்கும் தெரியும். முதல்ல தயவு செஞ்சு இங்க போங்க. ஏற்கனவே அவர் கோவத்துல இருக்காரு. நாங்க அதை விட கோவத்துல இருக்கோம். ஏண்டி, என் பேத்தி 16வது நாள் காரியத்து கூட உங்க அண்ணனை வர முடியாம பண்ணிட்டே இல்ல? அப்படி என்னடி உனக்கு எங்க மேல கோவம்? அது ஒண்ணு இல்லம்மா. இந்த அம்மா சொத்தல நமக்குன்னு சொல்லி விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டு தியாகி மாதிரி போனாங்கல்ல, அது தியாகம் இல்ல. அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையா பழி வாங்கிட்டு இருக்காங்க. வள்ளியம்மே, அண்ணன் பொண்டாட்டிங்கிறதுனால நான் எதுவும் பேசாம இருக்கேன். நீங்க தயவு செஞ்சுக்கிட்டு போங்க. என்ன என்ன பண்ணுவீங்க? நீங்க பண்றதெல்லாம் தப்பு, துரோகம். அத தட்டி கேட்டா எகிரி குதிச்சுட்டு வரீங்க. ஏய், அன்னைக்கிட்டே கை நீட்டி பேசிட்டு இருக்க? அடடடடடடடா, வந்துட்டாங்கப்பா, வந்துட்டாங்க. ஜால்ரா திலகம். இப்படி ஜால்ரா போட்டே வீட வாங்கிட்ட. இப்போ கார் வாங்குறதுக்கு ஜால்ரா போடுறியா? கவிதா, ஜால்ரா போட்டா மயங்கிறதுக்கு நான் ஒண்ணு இங்க அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கல, குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். பாசன்னா என்னன்னு தெரியாத உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறது. நீங்க முதல்ல போக. இங்க செல்லம்மா, நாங்க ஒண்ணு விருந்து சாப்பிட வரல. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு போலாம் வந்தோம். என்னப்பா எச்சரிக்கை? நீ என்ன 5000 வோல்ட் கரண்டா ஷாக் அடிக்கிறதுக்கு?
போடா பேச வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. யோ செத்தப்பா, நீ ஏன் ஆண்டி பரதேசி அண்டி பொழைக்கிறவன்? இன்னைக்கு ஆடி அமாவாசை, எங்கேயாவது சிவன் கோயில்ல புளியோதரை உருண்டை போடுவாங்க, வாங்கி சாப்பிட்டு மூடையில கடை. பெருசா பஞ்சாயத்து பேச வந்துட்டான். பஞ்சாயத்து. என் சித்தப்பா பத்தி தப்பா பேசுற செருப்பு பிஞ்சிரும். அப்படி சொல்ற மகனே. யார பார்த்து செருப்பு பிஞ்சிட்டாங்கிற? ஏன் புருஷனை பார்த்தா? ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம்? அதுக்கு தாண்டா ஆண்டா உனக்கு செருப்பே போட முடியாம இருந்த காலையும் விளங்காம பண்ணிட்டான். இந்த பாருங்க, என் வீட்டுக்காரரை மட்டும் மரியாதை இல்லாம பேசுறீங்க. ஒருத்தர் கூட விட மாட்டேன். ஓட ஓட விரட்டுவேன். என்னது ஓட ஓட விரட்டுவீங்களா? நீங்க இன்னைக்கு முத்தழகி அக்கா கிட்ட வாங்கினதை மறந்துட்டீங்களா? என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லிட்டு போங்க. இதோ பாரு, 16வது நாள் காரியத்துக்கு அண்ணன் வராதனால நாங்களா மனசுடைச்சு போயிருக்கோம். அதனால ஒரு முடிவோட வந்திருக்கோம். இனிமேல் நீ யாரோ நாங்க யாரோ, உனக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சொத்தை எழுதி கொடுத்தத மனசுல வச்சுட்டு அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பிச்ச மாதிரி ஏதாவது பண்ணி என்னைய ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்ச கூட பிறந்தவன் கூட பார்க்க மாட்டேன். உன்னை அழிச்சிடுவேன். வாங்க போலாம். கொஞ்சம் தம்பி, நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன். படுபாவி, நீ நல்லா இருப்பியா? வாழ வேண்டிய பொண்ணை சாகடிச்சிட்டியே. உன் புருஷனை கந்து வட்டிக்காரனுங்க குத்தனத்துக்கு ஏன் மாப்பிள்ள மேல அந்த பழிய போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டியே. நீ நல்லா இருப்பியா? நல்லாவே இருக்க மாட்டேன். பாருங்க, அந்த கடவுளுக்கும் தெரியும், என் மனசாட்சிக்கும் தெரியும் நான் எந்த தப்பு பண்ணல. நீங்க எல்லாம் சாபம் விடுறதுனால எனக்கு ஒன்னும் ஆயிடாது. நான் நல்லா தான் இருக்கேன். ஏடா, என்னைக்கும் பாசத்துக்கும் உறவுக்கும் மரியாதை கொடுக்கறவனா? உங்களை மாதிரி சமயத்துக்கு ஒரு நேரம் வந்து பேச மாட்டேன். வரும் ஒரு நாள் கண்டிப்பா வரும். இதே வீட்டு வாசல்ல நின்று நீங்க எல்லாரும் வந்து செல்லமான கூப்பிடல, அப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன். இப்ப போங்க, தயவு செஞ்சு போங்க எல்லாரும். போப்பா. ஏய், என்னடி மறைக்கிற? போடிங்க. என்ன அடிச்சிட்டேன்? ஆமாண்டி, அடிச்சேன். இப்ப என்ன போடிங்க? நல்லா இருமா. சரி, நல்லா அண்ணி அவரு. சரி சரி. வர கேள். செல்லம்மா, முத்தழகி உன்னை அடிச்சாளா? அவங்க என்ன அடிக்கல, அன்பையும் பாசத்தையும் அழிச்சிட்டாங்க. உறவை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அதுக்காக உன்னை அடிச்சவளை சும்மா விட்டு வந்தியா? பாவங்க, அவங்களே மன வருத்தத்துல இருக்காங்க. மன்னிச்சு விடுங்க. பத்தியாடா உன் பொண்டாடி பேசுறது? அந்த முத்தழகி அடிச்சாலான்னு கேட்டதுக்கு அன்பு பாசம் உறவுன்னு கதையில சொல்றா. ஏன் தெரியுமா? இன்னும் அவளுக்கு முத்தழகி மேல பாசம் இருக்கு. இப்ப கூட ஒண்ணு இல்ல, அந்த முத்தழகி வந்து செல்லமா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னா சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருவா. என்ன யோசிக்கிற? இங்க நடந்ததெல்லாம் உன்னை குறி வச்சுதாண்டா. இல்லன்னா அந்த தடிச்சு கேப்பாளா, உன் கால் விளங்காம போச்சு செருப்போட முடியலன்னு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அவ கேப்பா. இத பாருடா, பணம் தாண்டா முக்கியம். அது உன் கையில தான் இருக்கணும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஏன் சார் இல்லையா? இப்ப வக்கீல் சார் வீட்ல இல்ல, கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் போயிட்டாரு. நீங்க அவர் அங்க போய் பாருங்க. சரிங்க சார். ஓகே ஓகே, கிளம்புங்க. சார், யார பார்க்கணும்?
என் பேர் செல்லம்மா. அவினாஷ் சாரை பார்க்கணும். சரி, பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? எது சார்? பணம் கொண்டு வரலையா? அப்படி ஓரமா போய் நில்லுங்க. உங்களெல்லாம் வக்கீல் சார் பார்க்க மாட்டாரு. முண்டம். அவருக்கு என்னதான் அப்படி கூப்பிடுறாரு? தெரியும். செல்லம்மா உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. கூட்டிட்டு வா. கூட்டு வர. வாங்க மேடம், உள்ள வாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இவர் நல்ல வக்கீலே கிடையாது. இவர் எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? வேற ஒரு நல்ல வக்கீலா சீக்கிரம் தேடிக்குங்க. வாங்க. சார் சார், அதுக்குள்ள மட்டே ஆயிட்டீங்களா? என்னையா? செல்லம்மா மேடம் வந்திருக்காங்க சார். உட்கார சொல்லியா? ரொம்ப அதிகமா இருக்கு சார். யோ, சேர்ல தானே உட்கார சொன்னேன், தலைமையிலையா உட்கார சொன்னேன்? உட்காருங்க மேடம். இல்ல பரவாயில்ல மேடம், அவர் பேசுறத பாதி நம்புங்க, பாதி நம்பாதீங்க. ராஸ்கல், ரொம்ப அதிகமா பேசிட்டு நீங்க அதிகமா குடிக்கிறீங்க சார். யோ, காலங்காத்துல பல் வளர்க்காம பேசிட்டு இருக்கான் செல்லம்மா. அவன் பேசல நீங்க கேட்காதீங்க. நான் பல்லு வளர்க்கலையா? மணி 11 குடிச்சாரத்தையா படுத்து கிடக்குறீங்க. நான் பல்லு வளர்க்கலையா? நீங்க சொல்லுங்க மேடம். இல்ல பரவாயில்லைங்க, நான் போயிட்டு அப்புறமா வரேன். செல்லம்மா இருங்க, காலங்காத்தால பார்க்க வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்னன்னு சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல நீங்க டெபிட் கார்டு கொடுத்தீங்க ஆபரேஷன் பில் கட்டுறதுக்கு. திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏங்க சிரிக்கிறீங்க? அது அவரோட டெபிட் கார்டு இல்ல மேடம், அவரோட கிளையண்டோடது. பணம் கொடுக்கலன்னு அதை ஆட்டையை போட்டு உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. என்ன இவ்வளவு மோசமா இருக்கீங்க? இவர் ரொம்ப மோசமானவர். போக போக உங்களுக்கு தெரியும். நான் தான் சொன்னேன், வேற நல்ல வக்கீலா பாருங்க. கேட்க உள்ள வந்துட்டீங்க. போடா போடான்ற. இந்தாங்க பணமும் திருப்பி கொடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போடா போடா. சரி, மூக்குக்கு மேல கோவம் மட்டும் வந்துடும். நான் வரேங்க. இருக்க செல்லம்மா, அவன் கிடக்குறான் போக்கத்த பையன். ஒரு நிமிஷம். சாரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.